வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அவருக்கு வந்து ஒரு கோஸ்ட் கார்டில் இந்தியன் கோஸ்ட் கார்டில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு டீச்சிங் ஃபீல்ட்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அகாடமி ரிலேட்டடாகவும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நோக்கமும் இருக்குது. அதேபோல் அஸ்ட்ராலஜிலையும் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது போன்ற 3 துறை சார்ந்து அவருக்கு ஆர்வம் இருக்குது. எந்த துறையில் சாதிக்க முடியும், இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தொடர்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். நிச்சயமாக அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் சார்ந்து நம்ம இப்போ விளக்க இருக்கின்றோம். நிச்சயமாக அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் அதை நம்ம வெளிப்படையாக தெரிவிக்க முடியும். பொதுவாக ஒருத்தவங்க கோஸ்ட் கார்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கோஸ்ட் கார்டுனா என்ன? கடல் சம்மந்தப்பட்ட. அப்போ அவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசியோ லக்னமோ தொடர்பு இருக்கணும். ஒன்று. அடுத்தது கடல்னு வந்துட்டாலே அங்கே சந்திரன் இஸ் எ மேஜர் ரூல். சந்திரன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தன்மையை பார்க்கணும். இது ரெண்டும் போயிருந்துச்சுன்னா கோஸ்ட் கார்டுனா நீர் சம்மந்தப்பட்ட ராசி லக்னம் இருக்கா, சந்திரன் தொடர்பு இருக்கா, மற்றும் 4ஆம் இடம் இந்த ஃப்ளோ இருக்கிறது, பயணம் போன்ற அமைப்பு கொடுக்கிறது. 4, 9 மற்றும் 12 இது போன்ற அமைப்புகள். இந்த 4, 9, 11, 12 இது போன்ற அமைப்புகள் ஒருத்தர் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் நிச்சயமாக இது போன்ற கோஸ்ட் கார்டு, அதாவது கடல் சம்மந்தப்பட்ட பயணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அவருக்கு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்ற கமாண்டன்ட் அப்படின்னாலே ஒரு தைரியம், வீரியத்தை குறிக்கக்கூடியனால அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் இது போன்ற ஒரு ஒரு பெரிய பதவிக்கு இடைநிலையில் உள்ள பதவிகள் அது போன்ற அமைப்புனா அவங்களோட 3ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும். இந்த 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கும் பட்சத்திலையும் நிச்சயமாக அவர்களால் இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங் இது மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இது மாதிரி ஆகணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்க, இவருக்கு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அடுத்தது அவர் அகாடமியில் ஜெயிக்க முடியுமா, டீச்சிங்கில் ஜெயிக்க முடியுமா? டீச்சிங்னாலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே உங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்காரு, ராகு மற்றும் புதன் எப்படி இருக்காங்க, அதே போல் உங்களுடைய 11, 11, 12 இந்த இடங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் அவங்களோட அஸ்ட்ராலஜியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த 3 அமைப்புகளும் அவருக்கு அமையப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய பிறந்த தொகுதி அடிப்படையில் இருக்கக்கூடிய நவம்சத்தில் லக்னத்திலே 2ஆம் இடத்துல கேதுவும், 3ஆம் இடத்துல சுக்கிரனும், 4ஆம் இடம் மாந்தியும், 5ஆம் இடத்துல செவ்வாயும், 7ல் புதன், 8ஆம் இடம் ராகு, 9ல் குரு, 10ல் சனி, 12ல் சந்திரன் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொதுவாக கோஷன் கார்டு இது மாதிரி ஜெயிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 4ஆம் இடம் பார்க்கணும்னு சொன்னேன். 4ஆம் அதிபதியான சனி 10ஆம் இடத்துல வருது, ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்குறேன். சந்திரன் 12 மறையக்கூடிய அமைப்பு. சந்திரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு. நிச்சயமாக அதுவும் அவருக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. 4 சந்திரன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதுபோல் 9ஆம் அதிபதியும் பார்க்கணும். 9 மற்றும் 12ஆம் இடத்துல ஏற்கனவே சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் சிறப்பாகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு 9ஆம் அதிபதியான புதன் 7ஆம் இடத்துலேருந்து வருவது நிச்சயமாக இது போன்ற அமைப்புகளில் மத்திய அரசு தொடர்பான வாய்ப்புகளை இது சிறப்பாக குறிக்கும். அதே போல் இவரோட 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துலேருந்து வருவதனால நவம்சத்தில் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இவர் கோஸ்ட் கார்டில் ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அவருக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் என்பதில் எந்த விதமான விமர்ச கருத்தோ சந்தேகமும் இல்லை. சிறப்பான ஜாதகர் தான் இவர். அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு டீச்சிங் அகாடமி ரிலேட்டடாக சாதிக்கணும் 9ஆம் இடம் அதுவும் நல்லாவே இருக்குது. அஸ்ட்ராலஜி சாதிக்கணும்னாலும் அதுவும் நன்றாகவே இருக்கின்றது. சூரியன் மற்றும் சந்திரன் 10, 11 அதிபதிகள் 12ல் மறையக்கூடிய அமைப்பு. மறையக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்துல புதன் 7ஆம் இடம் சார்ந்து வருவதனால் நிச்சயமாக இவரால் இந்த 3 துறைகளிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர். ஆனால் 3லையும் சாதிக்க முடியுமா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறன் அடிப்படையில் நம்ம 3லையுமே ஒரே நேரத்தில் நம்ம நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக நம்ம செயல்படுத்தி விட்டு அதை சார்ந்து பிற துறைகளையும் நம்ம இயக்குறதுக்கு முயற்சி செய்து அதையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்ம ஒரு துறையில் சிறப்பாக செயல்படணும், அதை சார்ந்து மற்ற துறைகளையும் இயக்குவதற்கு தான் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த அஸ்ட்ராலஜியை காட்டிலும் இன்றைக்குள்ள காலேஜ் சூழலில் டீச்சிங் காட்டிலும் அஸ்ட்ராலஜியை காட்டிலும் இதுபோன்று அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஒரு இந்தியன் கோஸ்ட் நேவி கார்டில் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு அமைப்பு தான். ஆனால் என்னென்னா அவங்க குடும்பம் இது போன்ற நம்மளோட இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது அவங்களால. பட் அவங்களுக்கான சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்பு, அங்கீகாரம், பெருமை, ஒரு உயர்வான நிலை இதெல்லாம் போற்றத்தக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக அது போன்ற அமைப்பை ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல யோகமான ஜாதகர் தாங்க இவர். அதே போல் நவம்சம் ஒரு பேசிக் அஸ்பெக்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு ராசிக்கட்டம் சார்ந்து தான் இப்போ முழுமையான தன்மைகளை பார்த்து விளக்கப் போகின்றோம். ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவர் லக்னம் விருச்சிக லக்னம் பிறந்திருக்காரு. இவர் வியாழக்கிழமை என்று பரணி 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் மேசம் ராசியில் விருச்சிக லக்னத்தில் வளபிரியில் பிறந்திருக்காங்க. நான் முன்பே கூறிய போல விருச்சிகம்ங்கிறது ஒரு
நீர் லக்னம் நீர் தொடர்பு இருக்குது. அடுத்து சந்திரன் தொடர்பு இருக்கா, 4ஆம் இடம் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவருக்கு லக்னத்திலே வந்து சூரியன் இருக்கக்கூடியதும், 2ஆம் இடம் புதனும், 2ஆம் அதிபதியான குரு வந்து 10ஆம் இடத்தில் இருக்காரு. 10ஆம் அதிபதி 2ல் இருக்காரு. இங்கே வந்து 2, 10 சார்ந்த ஒரு பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் மாந்தியும், 4ஆம் இடம் வந்து இந்த கிரகமும் இல்லை. இவருக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திரனும் ராகுவும், 9ஆம் இடம் சனி வக்ரமாகவும், அதேபோல் இவரோட 11ஆம் இடத்துல வந்து குருவும் இங்கே கூறிய போல் 4, 2 மற்றும் 11 சார்ந்த ஒரு பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது. 2, 11 சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு. புதன் குரு 12ல் வந்து சுக்கிரன் மறைஞ்சா கூட ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இவருடைய லக்னாதிபதியே 12ல் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதோட கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக சிறப்பான ஒரு வலுவான ஒரு ஜாதக அமைப்பு பெற்றிருக்கின்றார். இவரோட தன்மை எப்படிப்பட்ட தன்மை இருக்கும்னா, இவர் வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குங்க. நல்ல அர்ப்பணிப்பு குணம் அதிகம் படைத்தவராக இருப்பார். அடுத்தவர்களுடைய உணவுகளை புரிந்து கொண்டு மதிப்பளிக்கக்கூடியதாகவும், மற்றவருடைய உணர்வுகளுக்கு ஏற்றாற் போல தன்னை தகவமைக்கும் வல்லமை பெற்றவராகவும் இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா, இவருக்கு மற்றவர்கள் ஆசை என்ன, தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியாலேயே அதை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவராக இருப்பார். இவன்று மிக மிக சிறப்பாக ஒரு அமோகமான ஒரு ஜாதக அமைப்பு பெற்றிருக்கின்றாருங்க. இதற்கு வந்து லக்னாதிபதியை 12 அமைகிறதுனால உங்களுக்கு இவரால் ஜோதிடம் சார்ந்து இவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும். அதேபோல் இது போன்ற பயணம் சார்ந்த அமைப்பையும் இவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும். வெளிநாடு தொடர்புடைய ஒரு அமைப்புகளில் இவரால் சாதிக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு இது போன்ற இந்தியன் கோஸ்டல் கார்டு இது போன்ற அமைப்புகள் என்ன, நீங்கள் எப்போவுமே ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு நாள் கூட உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஓய்வு அப்படின்னா இது பயணத்திலே தான் ஓய்வாக இருக்கும் அவர்களுக்கு. இப்போ பயணம்ங்கிறது என்ன, பொதுவாக வந்து இது போன்ற எப்போவுமே பயணம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குறிக்கும். 3ஆம் இடம்னா அந்த அலைச்சல் பயணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு. 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த தொடர்புகளை குறிக்கும். இவருடைய அதே போல் 3ஆம் இடம் வந்து அசிஸ்டன்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியதும் 3ஆம் இடம் தான். அந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறார்கள். இவரோட 3ஆம் அதிபதியான சனி வந்து 9ஆம் இடத்திலிருந்து வருவது மிக மிக சிறப்பான யோகமான அமைப்பு. அதேபோல் 9ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து வருவதும், 6ஆம் அதிபதி வந்து 12ல் மறையக்கூடிய அமைப்பும் இவருக்கு வந்து நல்ல வலுவான அமைப்பு. அதே லக்னாதிபதியும் 12ல் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக இவர் வந்து கோஸ்டல் கார்டில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இவருடைய 4ஆம் அதிபதி சனியும் 9ஆம் இடத்திலிருந்து வருவது நல்ல அமோக பலன்களை குறிக்கின்றது. முன்பே குறிப்பிட்டபடி 3ஆம் இடம் சார்ந்து 4ஆம் இடம் சார்ந்து இவருக்கு நீர் லக்னம் பெற்றிருக்கின்றார். சந்திரன் வந்து 6ஆம் இடத்தில் இருக்கார். சந்திரன் வந்து 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 9ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து நல்ல சிறப்பான ஒரு நிலையில் இருப்பதனால் சந்திரன் கூட இவருக்கு நல்ல அமோக பலன்களை குறிக்கின்றார். நிச்சயமாக இவர் கோஸ்டல் கார்டில் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டண்டாக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் திறனும் படித்தவர். இந்திய நேவியில் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் படித்தவராகவே இருக்கின்றார். அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து தசாபுத்தி சார்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு என்ன பிரச்சனைனா, ஒரு திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம், ஒரு வெளிதேச அமைப்பில் வேற்று ஜாதி மதம் சார்ந்த அமைப்புகளில் தான் திருமணம் வந்து ஒரு அமைப்பு இருக்கும். அதேபோல் 2-10 தொடர்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பம் வந்து குடும்ப அமைப்புலையும் அதிகமான பந்தம் கொண்டவராக இருப்பார். 2-11 தொடர்பு இருக்கிறதுனால குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு தொடர்புடைய ஒரு குடும்பம் அமைவதற்கான பயணம் சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பமும் இவரை சார்ந்தே இயங்குவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார். அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன. இவருக்கு எல்லா அமைப்புமே சிறப்பாக இருக்குது. அதேமாதிரி டீச்சிங் அகாடமி சார்ந்து செயல்படணும்னா கூட 5ஆம் அதிபதியான குரு 11ல் வரக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய 9ஆம் அதிபதி புதன் வந்து 2ஆம் இடத்திலிருந்து வர்றாரு. அதனால் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வர்றாரு. 5ஆம் அதிபதி குரு 11ல் வர 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி வந்து அவரே தான் 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு டீச்சிங் ரிலேட்டடாகவும் சாதிக்க முடியும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் சாதிக்க முடியும். அஸ்ட்ராலஜினாலே உங்களுக்கு வந்து லக்னாதிபதி பார்க்கணும், அதேபோல் 11ஆம் அதிபதி பார்க்கணும், 12ஆம் அதிபதியும் சிறப்பாக இருக்கின்றார். அதனால் இவர் எல்லாமே இவருக்கு வந்து நினைச்ச மாதிரியே இருக்குது. இவர் கேட்ட மாதிரியே எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதில் தான் இவர் சாதிக்க போகிறாரு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தசாபதிகள் சார்ந்ததை நம்ம பார்க்கணும். இவருக்கு வந்து நடப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் திசை போயிட்டுருக்கு. சந்திரன் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா சீவ புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி முடிஞ்சு இப்போ வந்து ராகு புத்தி வந்து கிட்டத்தட்ட முடிய போகிற நிலைமையில் இருக்குது. மே மாதம் வரைக்கும் ராகு புத்தி இருக்குது. இந்த காலகட்டத்திலே வந்து கோஸ்டல் கார்டில் வந்து அப்ளை பண்ணாருன்னா இந்த மே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த சுச்சுவேஷனில் இருக்காருன்னு தெரியல, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டாரா அப்படின்னு தெரியல. நிச்சயமாக இந்த மே மாதத்துலேயே வந்து அதற்கான தேர்வுகளோ அதற்கான நடைமுறை அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாருன்னா நிச்சயமாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளன. அடுத்தது வந்து குரு போகிறதுனால 2-11 கூடியவராக இருக்கிறதுனால அதுலேயும் கூட நல்ல அமோக பலன்கள் தான் அவருக்கு வரும். இப்போ வந்து நடக்கக்கூடிய சந்திரன் திசை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனாலே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் திசை வந்து 2032 வரைக்கும் இருக்குங்க. நிச்சயமாக இந்த சந்திரன் திசைக்குள்ளேயே அவருக்கு வந்து வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். அடுத்ததாக லக்னாதிபதி திசை வருது. அதுவே 12ல் வரைகிறதுனால அவருக்கு அதிகமான பயணம் சார்ந்த அமைப்புகளில் அதுவும் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து ஜோதிடம் சார்ந்து அவரால் இப்போ லக்னாதிபதி 12ல் வரைகிறாரு. அதுவும் செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் சார்ந்து செயல்படுவதை காட்டிலும் இது போன்ற வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிலம், வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், இது போன்ற லாங் ட்ராவல் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் சிறப்பாக இருக்கின்றது. இதன் காரணமாக 2039 வரைக்கும் இவருக்கு வந்து
செவ்வாய் திசை இருக்குது. அதுக்கு அடுத்து ராகு. ராகு வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் இவருக்கு ராகு வந்து நல்ல அமோகமான பலன்களை கொடுப்பார். 2057 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோஸ்டல் காலில் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால இவரை உறுதியாக சொல்ல முடியும். இவர் இப்போ உள்ள காலகட்டத்தில் டீச்சிங்கை காட்டிலும் மற்றும் அஸ்ட்ராலஜியை காட்டிலும் இவர் வந்து இந்தியன் நேவி கார்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கின்றது. அதேபோல் இவருக்கு திருமணம் சார்ந்து ஏற்கனவே குறிப்பிட்ட உள்ளபடி இவருக்கு திருமண அமைப்பு சற்று தாமதமாகவும், வெளிதேச அமைப்பு, வேற்று ஜாதி மத இன அமைப்பை சார்ந்து திருமணம், காதல் திருமணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக உள்ளன. மனைவியும் இவர் சார்ந்தே பயணம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள், குடும்பமும் இவர் சார்ந்தே அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக சிறப்பாகவும் வலுவாகவும் உள்ளன. இவருக்கு பிரச்சனையே இல்லையா, எல்லாமே சிறப்பாக இருக்கா அப்படின்னா இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இவரோட 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12 மறையக்கூடிய அமைப்பு. அதே போல பாருங்க, இவருடைய 8ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. இவருக்கு வந்து புஷ்கர அம்ச பாதத்தில் லக்னத்தில் சூரியனும் மற்றும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. லக்னம் சார்ந்து மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து தான் இருக்குது. 8ஆம் அதிபதி 2ஆம் இடம் அவ்வளோ சிறப்பான அமைப்புன்னு சொல்லிட முடியாது. மற்றும் 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு, 10ஆம் அதிபதி லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு. இது போன்ற 11, 12 நல்ல வலுவாக இருக்கின்றது. ஆனால் 6, 8, 9, 10 இவருக்கு ஒரு வலுவான அமைப்பை கொடுக்காத காரணத்தினால் இவர் வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, மன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அதிகமான கவனமும் நாட்டம் செலுத்த வேண்டும். அதிகமான மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. சனி 9லே வந்து வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு தேவையற்ற சிந்தனைகள், குழப்பங்கள் நிச்சயமாக கொடுப்பார். அதுபோல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். வயிறு சம்மந்தப்பட்ட, உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட, அதே போல் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட இது போன்ற பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு சூரியன் வந்து லக்னத்திலே இருந்து நல்ல அமோக பலன்களை கொடுத்தாலும் கூட அவர் வந்து 10ஆம் அதிபதியாக இருப்பதனால இவர் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் ருத்ராட்சம் இருக்கிறதா இருக்கட்டும், காப்பர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வந்து வியர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது போன்று அவர் வந்து நிச்சயமாக செயல்பட வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நிச்சயமாக இவர் எதிர்பார்த்தபடி அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் தசாபதிகள் வந்து இவர் இப்போ வந்து இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நல்லாவே சிறப்பாக கொடுக்கின்றது. நல்ல புகழோடும் மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்க்கையில் வந்து எல்லா அமோக பலன்களும் பெற்று வாழக்கூடியவர் தான். ஆனால் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அது இப்போது உள்ள காலகட்டத்தில் அவருக்கு வந்து இன்னும் வயது இருக்கின்றது. இப்போ தான் அவருக்கு வந்து 20 வயசுக்கிட்ட ஆகுது. அதனால வந்து இப்போ பெரிய ஒரு மேஜர் இஷ்யூஸ் வந்துடாது. உங்களுக்கு வந்து ஒரு 40 வயதுக்கு கடந்து பயணிக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் அதிகமாக வரும். அதனால வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு தான் இவருக்கு அதிகமாக தென்படுகின்றது. மற்றபடி இவர் ஒரு சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு சிறப்பான யோக ஜாதகம் தான். இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.